ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்க இடம்னு பார்த்தீங்கன்னா பிளாட்டை தான் பார்க்க போகிறோம். வீட்டு மனையை. இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆசாரிப்பள்ளம். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஆசாரிப்பள்ளம் மெயின் கேட்டு. இந்த மெயின் கேட்டு இருந்து எய்தாப்பில் ஒரு பாதை போகுது. அதாவது இடம் இருக்க லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ஆசாரிப்பள்ளம் பேக் சைடு தான். இது நம்ம ஆசாரிப்பள்ளம் பேக் சைடு உள்ள பில்டிங் எல்லாம் பார்க்குறோம். அந்த ரூட்டில் தான் நமக்கு இடம் அமைஞ்சிருக்கு. இடம் வந்து பார்த்திங்கன்னா குருசு காலனி. அதாவது இந்த இடத்துக்கு அப்புறம் தான் நமக்கு விஐபி கார்டன்லாம் இருக்குது. இந்த லைனு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா பிளாட்டுகள், அப்பார்ட்மெண்ட், வீடுகள் தான் இருக்குது. உங்களுக்கே தெரியும் ஆசாரிப்பள்ளம் பேக் சைடெலாம் என்ன ரேட்டு போயிட்டு இருக்குன்னு தெரியும் உங்களுக்கு. இது ஒரு பிளாட்டுங்க. இங்கெல்லாம் ரேட்டு வந்து 14 to 15 லட்ச ரூபா ரேட்டு போயிட்டு இருக்குது. இதுலேயும் 13 ரூபா 14 ரூபா போயிட்டு இருக்குது ஒரு சென்ட்டுக்கு ரேட்டு. இந்த ரோடு தாங்க. இந்த ரோட்டில் தான் குருசு கார்டன். இதை தாண்டி தான் நமக்கு விஐபி கார்டன். அதாவது நம்ம இடத்துக்கு அடுத்தாப்பில் தான் விஐபி கார்டனே இருக்குது. இது விஐபி கார்டனுங்க. இங்கே சென்ட்டுக்கு 14 லட்சம் 13 லட்ச ரூபா ரேட்டு போயிட்டு இருக்குது. இந்த விஐபி கார்டனுக்கு பேக் சைடு தான் நம்ம குருசு கார்டன் வரும். குருசு கார்டனுக்கும் இந்த நம்ம பிளாட்டுக்கும் இந்த விஐபி பிளாட்டுக்கும் ஒட்னாப்பில் உள்ள இடம் தான். இது உள்ளே போய் பேக் சைடு நமக்கு இடம் இருக்குது. ஆனால் பாதை 3 லைனில் பாதை இருக்குங்க. இந்த ரூட்லேயும் போய்கிடலாம். இந்த ரூட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு காம்பவுண்டு இடம் இது தான். நமக்கு ஃப்ரண்டேஜின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 30 அடிக்குள்ளே வரும். நல்லா வடக்கு திசையை நோக்கி அமைஞ்சிருக்கு. அதாவது வடக்கு திசையை நோக்கி நமக்கு இந்த பிளாட் அமைஞ்சிருக்கு. இந்த ரூட்லேயும் பாதை வசதி உண்டுங்க. அதாவது இது நீங்கள் இந்த ஜங்ஷன் பார்க்குறது ஆசாரிப்பள்ளம் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து பாம்பன் வேலை போகிற ஜங்ஷனு. ஆனால் பாம்பன் வேலை கிடையாது, ஆசாரிப்பள்ளம் தான் குருசு காலனி. அதாவது 3 பக்கம் நமக்கு பாதை. அதில் ஆல்ரெடி ஒன்று ஆசாரிப்பள்ளம் பேக் சைடில் ஒரு பாதை காமிச்சேன். இந்த லைனில் ஒரு பாதை. இனி விஐபி கார்டன்லேயும் ஒரு பாதை உண்டுங்க. பாருங்கள், இந்த பெதேல் குருசு காலனியில் நமக்கு இந்த பெத்தானியா தெரு. இந்த பெத்தானியா தெரு வழியாகவும் நம்ம இடத்துக்கு போய்கிடலாம். மொத்த இடம்னு பார்த்தீங்கன்னா 4.126 லிங்கு தான் இருக்குது. அதாவது 4 சென்ட் 126 லிங்கு இடம் இது தான். பக்கத்தில் எல்லாம் வீடுகள்லாம் இருக்குது. வடக்கு திசையை நோக்கி நமக்கு இடம் அமைஞ்சிருக்கு. இன்னொன்று பாருங்கள், இந்த ஏரியாவிலலாம் ரேட்டு வந்து அதிக விலையில் இருக்குது. நமக்கு இப்போ இடத்துக்காரங்க கேட்கக்கூடிய ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா, இது நீங்கள் பேக்கில் அந்த வீடெல்லாம் தெரியுது எல்லாமே விஐபி கார்டன் தாங்க. விஐபி கார்டன் அவங்களும் நம்ம இந்த காம்பவுண்டு சுவர் இருக்குது. இந்த காம்பவுண்டுக்கு பேக் சைடு பாதை. அதாவது ஃப்யூச்சரில் நம்ம இந்த பாதையை யூஸ் பண்ணிக்கிடலாம். நீங்களே பாருங்கள். மொத்தம் 4 சென்ட் 126 லிங்கில் தான் இருக்குது நமக்கு. ஃப்ரண்டில் எல்லாம் வீடுகள் தான் இருக்குது நமக்கு. இதுதாங்க, இது பாதை. ஆனால் அவங்க வந்து இப்போ புழக்கத்தில் கொடுக்கல. இது விஐபி கார்டனுங்க. இங்கெல்லாம் சென்ட்டுக்கு 14 ரூபா வரை போயிட்டு இருக்குது. 13 to 14 15 அந்த ரேட்டில் போயிட்டு இருக்குது. நமக்கு ஆசாரிப்பள்ளம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு பேக் சைடு தான் இடமே வரும். நீங்களே பாருங்கள் சுற்றி.
இதில் எல்லாமே வந்து ஏகதேசம் பிளாட்டுகள்லாம் முடிஞ்சிட்டு விஐபி கார்டனில் அவங்க பக்கத்தில் உள்ள லேண்டை வந்து எக்ஸ்டென்ஸ் பண்ண போகிறாங்க. நம்ம இடம் 4.126 லிங்க் சென்ட் தான். பார்ட்டி கேட்கக்கூடிய ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்டுக்கு 9.25 லட்ச ரூபா கேட்காங்க. தேவைப்படுவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள், பேசி இறக்கிக்கிடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.